இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் குறித்து தொலைபேசி வாயிலாக நம்மிடையே பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் பங்குச்சந்தை நிபுணர் சேதுராமன். வணக்கம் சேதுராமன். வாரத்தின் 3வது வர்த்தக தினமான இன்று சந்தைகளின் போக்கு எப்படி இருக்கும்? மொத்தமாக நேற்றைய தினம் வெளிவந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃபிளேஷனை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 5 வருட லோவை தொட்டு இருக்கிறது. மெயினா இதற்கு முக்கிய காரணங்கள் என்று பார்க்கும் பொழுது நம்மளுடைய வெஜிடபிள் பிரைஸ் இறங்கி இருப்பது, மேலும் கமாடிட்டி பிரைசஸ் இறங்கி இருப்பது முக்கிய காரணம் சொல்லலாம். ஸோ இது ஒரு புறம். மறுபுறம் நம்மளுடைய ட்ரேட் டெபிசிட் வேர்டன் ஆயிருக்கு. அதனால வரக்கூடிய ஆர்பிஐ மீட்டிங்ல வட்டி விகித குறைப்பு வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதனால பேங்கிங் செக்டர்ல ஒரு மொமெண்டம் வந்திருக்கிறது என்று கூறலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்லையும் ஒரு மொமெண்டம் வந்திருக்கிறது. FIB என்று சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொமோஷனல் போர்டு அவங்க ஒரு 5 ரீட்டைல் ப்ரொபோசல் கூடிய கிளியர் பண்ணியிருக்காங்க. இதுவும் வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லலாம். மேலும் வந்திருக்கக்கூடிய இந்த Q2 ரிசல்ட்ஸ் வைத்து பார்க்கும் பொழுது செக்டார் வைஸ் இந்த வேல்யூவேஷனுடைய கேப் நேரடவுன் ஆகி இருக்கிறது என்று கூறலாம். இந்த மாதம் அக்டோபர் மாதம் இதுவரை எஃப்ஐயினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோ பார்க்கும் பொழுது குறைவாக இருக்கிறது. இது ஃபர்தராக குறைவாக இருந்தால் மார்க்கெட்டுடைய போக்கிலே சில மாற்றங்கள் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ தேசிய பங்குச்சந்தை நிப்டியை பொறுத்தவரை பார்த்தோமேயானால் 7855 என்ற புள்ளிகளிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அதுக்கு கீழே இறங்கினா ஒரு 100-150 புள்ளிகளும், அது போல 7975 என்ற புள்ளிகளை தானால் அதுக்கு மேல் ஒரு 100-150 புள்ளிகளும் வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. செல்லும். ஆனால் இன்றைய தினம் மகாராஷ்டிரா